கார்பன் வணக்கம். 11th ஃபிசிக்ஸ் என்சிஆர்டி கவா செகண்ட் யூனிட், அதில் இரண்டாவது வீடியோ. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த ஃபார்மேட் தான். ஓகேவா, இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ அதனால தான் ஓகேவா இதை மட்டும் தனியாக இந்த வீடியோவில் பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு இந்த கான்செப்ட் போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்னெல்லாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட், ஓகேவா, அது ஒன்று. அப்புறம் டிஸ்டன்ஸ், இந்த ரெண்டுக்குள்ளே டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் ஸ்பீடு, அப்புறம் வெலாசிட்டி தெரிஞ்சு அப்படின்னா அந்த ஃபேர் உங்களுக்கு ஈஸியாக புரியும். அது ரொம்ப முக்கியமானது. அதிலேருந்து மேபி கொஸ்டின் கேட்கலாம். ஸோ அதனால தான் ஓகேவா. ஃபஸ்ட்டு டிஸ்டன்ஸ்னால் என்ன? இப்போது இதுதான் உங்கள் வீடு. ஓகேவா, இங்கே ஸ்கூல் இருக்குது. நீங்கள் ஸ்கூலுக்கு போகிறீங்க, இங்கேருந்து இங்கே போகிறீங்க, அல்லது இப்படி இந்த வழியை சுற்றி ஒரு வளைஞ்சு கூட இப்படி போகிறீங்க. நீங்கள் இங்கே ட்ராவல் பண்ணுறீங்கள, இந்த இதுதான், இந்த வளைஞ்சு போகிறதெல்லாம் சேர்த்து தான் டிஸ்டன்ஸ் சொல்லுவாங்க. ஓகேவா. ஓகே, இதே டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னா இனிஷியலாக எவ்வளோ தூரம், ஃபைனல், அதாவது இந்த இனிஷியலுக்கும் ஃபைனலுக்கும் மட்டும்தான் பார்ப்பாங்க. ஸோ அதுக்கு பேர் தான் டிஸ்பிளேஸ்மெண்ட். டிஸ்டன்ஸ் அப்படின்னா இங்கேருந்து இங்கே போகிறது மொத்தமாக. டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னா இங்கே இனிஷியல் எவ்வளவு, ஃபைனலில், அதாவது இனிஷியலில் எந்த டயத்தில் கிளம்புனீங்க, ஃபைனலில் எந்த டயத்தில் முடிச்சிங்க அப்படிங்கிறது இனிஷியல் ஃபைனல் மட்டும் தான் பார்ப்பாங்க. ஸோ அதுதான் டிஸ்பிளேஸ்மெண்ட்டு. இதில் ஒரு ஃபேக்ட் இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த டிஸ்டன்ஸ் இருக்குல்ல, இது இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டை விட அதிகமாக இருக்கலாம் அல்லது ஈக்குவலாக இருக்கலாம், ஆனால் குறைவாக இருக்காது. ஏன் அப்படின்னா டிஸ்டன்ஸ் பார்த்துருப்போமே, டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னா வெறும் இனிஷியல் ஃபைனல் மட்டும்தான். ஆனால் டிஸ்டன்ஸ் இந்த சுற்றி போகிறது, வளைஞ்சு போனாலும் அதே தான். ஸோ அப்படின்னா டிஸ்டன்ஸ் அதிகமாக தான் இருக்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டை விட, அல்லது ஈக்குவலாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். ஸோ இது ஃபஸ்ட்டு, இது தெரிஞ்சுக்கணும். செகண்டு ஸ்பீட், வெலாசிட்டி. ஓகேவா, ஸ்பீடு, வெலாசிட்டி. ஸோ இது ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்ன? இப்போ ஸ்பீடு அப்படின்னா ஜஸ்ட்டு நீங்கள் எவ்வளோ ஸ்பீட் போகிறீங்க அப்படிங்கிறது நம்பரால் சொல்கிறது. அதாவது 20 மீட்டர்/செகண்ட் இந்த ஸ்பீடில் போகிறாங்க அப்படின்னு நம்பரில் சொல்கிறது தான் ஸ்பீடு. ஓகேவா. வெலாசிட்டி எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, நீங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகிறீங்க, எவ்வளோ ஸ்லோவாக போகிறீங்க, அதாவது அந்த ஃபாஸ்ட்டு ஸ்லோ அப்படிங்கிறது சொல்கிறது தான் வெலாசிட்டி. ஓகேவா. இப்போது ஸ்பீடு ஸ்கேலார். ஓகேவா. ஸ்கேலார் அப்படின்னா இதுக்கு ஜஸ்ட்டு இந்த நம்பர் மட்டும் தான் இருக்கும், டைரக்ஷன் இருக்காது. நீங்கள் தெற்கு போகிறீங்களா வடக்கு போகிறீங்களா அப்படிங்கிற டைரக்ஷன் இருக்காது, ஜஸ்ட்டு இந்த நம்பர் மட்டும்தான் இருக்கும். இதே வெலாசிட்டி அப்படின்னா ஃபாஸ்ட்டாக போகிறீங்க ஸ்லோவாக போகிறீங்க அப்படிங்கிறது இந்த திசையில் அவங்க ஃபாஸ்ட்டாக போகிறாங்க ஸ்லோவாக போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். ஸோ வெலாசிட்டி வெக்டார். ஓகேவா. ஸோ வி வெக்டார், ஸ்பீடு எஸ் ஸ்கேலார். ஞாபகம் வச்சுக்கோங்க, இது முக்கியமானது. ஓகேவா. ஸ்பீடு ஸ்கேலார், வெலாசிட்டி வெக்டார். ஓகே, இது மேஜர் டிஃப்ரென்ஸ் ரெண்டுக்குள்ளது. ஸோ இதை தெரிஞ்சுக்கோங்க. இப்போது ஒரு ஃபார்முலா இருக்கும், அந்த ஃபார்முலா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அந்த ஃபார்முலா முக்கியமானது. அந்த ஃபார்முலா இருந்தால் அந்த ஒரு ஃபேராக கட்டணும்ல, அந்த ஃபேராகவே எழுதியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு என்ன? ஃபஸ்ட்டு ஆவரேஜ் ஸ்பீடு. செகண்ட் ஆவரேஜ் வெலாசிட்டி. ஓகேவா. ஆவரேஜ் ஸ்பீடுக்கு ஃபார்முலா என்ன? டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைட் பை டோட்டல் டைம் டேக்கன். ஆவரேஜ் வெலாசிட்டிக்கு ஃபார்முலா என்ன? டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் டிவைட் பை டோட்டல் டைம் டேக்கன். ஓகேவா. இப்போது இதில் நீங்கள் சொல்லுங்கள், ஆவரேஜ் ஸ்பீடு பெருசாக இருக்குமா, ஆவரேஜ் வெலாசிட்டி பெருசாக இருக்குமா அப்படிங்கிறது நீங்களே ஈஸியாக இந்த ஈக்குவேஷனை பார்த்து சொல்லிடலாம். இங்கே டிஸ்டன்ஸ், டோட்டல் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணிக்கிறது தான் ஸ்பீடுன்னு சொல்லுவாங்க. டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது வெலாசிட்டி. இப்போது நம்ம அங்கேயே பார்த்தோம், டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டை விட, அல்லது ஈக்குவலாக இருக்கும்னு பார்த்தோம். அதே தான் இங்கேயுமே ஆவரேஜ் ஸ்பீடு ஆவரேஜ் வெலாசிட்டியை விட அதிகமாக இருக்கும் அல்லது ஈக்குவலாக இருக்கும் அப்படிங்கிறது இந்த ஃபார்முலா வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா. அதே கான்செப்ட் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அந்த ஃபேரா வாங்க. அந்த ஃபேராவில் அதை சொல்லிப்பாங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன? சிம்பிளி ஸ்பீட் அப்படின்னா நான் சொல்லிட்டேன், மேக்னிடியூட் ஆஃப் வெலாசிட்டி, அதாவது எவ்வளோ ஸ்பீடாக போகிறாங்க அப்படிங்கிறது நம்பரால் சொல்கிறது தான் ஸ்பீடு அப்படிங்கிறது நான் முன்னாடியே சொல்லிட்டேன் உங்கள்கிட்ட. இப்போ இங்கேருந்து பாருங்கள். ஓகே, இட் சுட் பி நோட் தட், இதை குறித்து வைங்க. குறிங்க
அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்னு பாருங்க, ஆவரேஜ் ஸ்பீட் நான் தான் சொன்னேன். ஆவரேஜ் ஸ்பீட் வந்து எப்போதுமே ஓவர் ஃபைனட் இன்டர்வல் ஆஃப் டைம் இஸ் கிரேட்டர் அல்லது ஈக்குவல் டு மேக்னிடியூட் ஆஃப் தி ஆவரேஜ் வெலாசிட்டி. ஸோ இது முக்கியமானது. ரொம்ப ரொம்ப ஸ்பீட் எப்போதுமே ஆவரேஜ் ஸ்பீட் வந்து ஆவரேஜ் வெலாசிட்டி விட அதிகமாக தான் இருக்கும். ஓகேவா, அல்லது ஈக்குவலாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகே, இந்த ஃபேக்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்புறம் பாருங்கள், இன்ஸ்டான்டினியஸ் ஸ்பீடு at an instant is equal to magnitude of instantaneous velocity at that instant. இது எதுக்காக? இப்போ இந்த இன்ஸ்டண்ட்டில் எங்களோட ஸ்பீடு இந்த இன்ஸ்டன்ட் அப்படின்னா இந்த டயத்தில். ஸோ அவங்களோட ஸ்பீடு எப்படி இருந்துச்சு, வெலாசிட்டி எப்படி இருந்துச்சு அப்படின்னா ஈக்குவலாக தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. இது ஸ்பீடு, இது வெலாசிட்டி. ஓகேவா, ஆவரேஜ் ஸ்பீடு ஆவரேஜ் வெலாசிட்டி ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குன்னு சொல்கிறாங்க இன்ஸ்டண்ட்டில். அது ஏன் அப்படின்னா அது எதுக்காக அதில் கேட்டிருக்க மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்கோன்னா இந்த ஒய். ஸோ ஏன் அப்படின்னா அங்கே வந்து அந்த இன்டர்வல் ஆஃப் டைம் இருக்குல்ல, அது வந்து ரொம்ப 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 கம்மி. ஓகேவா, ரொம்ப ஸ்மால். இப்போது இந்த இன்ஸ்டண்ட்டில் எவ்வளோ ஸ்பீடு, இந்த இன்ஸ்டண்ட்டில் எவ்வளோ வெலாசிட்டி அப்படின்னு நீங்கள் பார்க்குறதுக்கு கண்டிப்பாக ஸ்மால் இன்டர்வல் ஆஃப் டைம் தான் நீங்கள் எடுப்பீங்க. ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் 1.5 செகண்ட், 0.5 செகண்ட், 0 செகண்ட். ஸோ இந்த மாதிரி ஸ்மால் இன்டர்வல் ஆஃப் டைம் எடுக்கும்போது இந்த ரெண்டுமே ஈக்குவலாக வரும்னு சொல்கிறாங்க. இன்ஸ்டான்டினியஸ் ஸ்பீட், இன்ஸ்டான்டினியஸ் வெலாசிட்டி அப்படிங்கிறது. ஓகேவா, ஸோ இதை தெரிஞ்சுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது முடிஞ்சு நான் நாளைக்கு ஆக்சலேரேஷன் எடுக்கிறேன். ஓகேவா, தேங்க்யூ.